அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருக்குறளிலிருந்து 2 பாடல்களுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அது அழுக்காராமை, அதாவது பொறாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 169வது பாடல். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதில் அவ்விய அப்படிங்கிறது என்னென்னா, கெட்ட, அதாவது பொறாமையுடைய ஒரு தீயவனின் வளர்ச்சியும், அந்த பொறாமை இல்லாதவனின் செவ்வியன நல்லவனின் கேடும் பிறரால் நினைக்கப்படும். அப்போ பொறாமைப்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறாரானால் இல்லை. அதாவது ஒருவன் பொறாமைப்படுகிறான், ஆனால் அவன் தீய வழியில்தான் பொருள் சேர்ப்பான். அந்த செல்வமானது அவனுடைய வளர்ச்சி எவ்வாறாக இருக்கும் என்றால், தீய செயல்கள் செய்து லஞ்சம் பெறுதல், தகாத முறையில் பொருட்களை ஈட்டுதல், கொள்ளையடித்தல், இது போன்ற தீய செயல்களை செய்த அந்த பொறாமையுடைய தீயவன் செல்வம் சேகரிப்பான். ஆனால் செவ்வியவன், நல்லவன் என்ன செய்வான்? சிறிதாக பெட்டி கடை வைத்திருப்பார், சிறிதாக ஏதாவது ஒரு சிறு தொழில்கள் செய்து வாழலாம் என்று அவர் அதே நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த அவ்விய நெஞ்சத்தான் சொல்லணும்ல, இந்த தீயவன், இவன் செல்வம் எப்படி கெடும் என்பது அடுத்த பாடல்களிலே தெளிவாக விளக்குகிறார். 168வது பாடல். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீ ஒளி உய்த்துவிடும். அழுக்காறு, இந்த மாதிரி பொறாமையுடைய தீயவன் சேர்த்த செல்வம் என்னும் பொறாமையுடைய ஒரு பாவி சேர்த்த செல்வம் தீயொளி உய்த்து விடும். ஒரு காலத்தில் அவன் சேர்த்த செல்வங்களும் ஆரோக்கியமும் அழித்துவிடும். அந்த ஒரு காலம், கெட்ட காலம் அவரை அழித்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் நல்ல மாதிரியாக இருந்து நல்வழியில் பொருளை ஈற்றி அந்த பொருளின் வாயிலாக நாம் சிறப்போடு வாழலாம். அன்பும் ஈனும் அறனும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள், தீமை இல்லாமல் வந்த செல்வத்தை நாம் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.